வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதியோட வீட்டுக்கு வராரு. ஹீரோவை எல்லாருமே சேர்ந்து வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்கும் நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்துறாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹீரோ ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பேசுறாரு. அவர் பேசி முடிச்சதோட வந்துட்டு அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. தம்பி இங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப மீனாட்சி நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, தம்பி வாங்க தம்பி, எப்ப வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க, இவரை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, இவர் யாருக்கும் தெரியாதா என்ன அப்படின்னு. அப்ப ஹீரோ டக்குன்னு சொல்றாரு, இது மாதிரி கோவில்ல இவங்களை ஒரு தடவை பாத்திருக்கேன், அதை வச்சுதான் பேசுறாங்க, மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம மீனாட்சிக்கு குழப்பமா இருக்கு. என்னடா இது, இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்ட்டு. அப்ப ரோஹிணி டக்குன்னு மீனாட்சி கிட்ட, சரி வாங்கம்மா, அங்க வந்து சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கா இல்லையா, வாங்க அப்படின்ட்டு நேரா சாப்பாட்டு அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, ரேவதிக்கு வந்துட்டு அவர் யாரு அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரியாது. அவளுக்கு ஞாபக மறதி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. எப்படியாவது அவரை பத்தின ஞாபகம் திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கேட்டதும் மீனாட்சியும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டாந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை அழைச்சு கொண்டாந்து உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க. ரோகிணி நேரா மீனாட்சியை பார்த்து, அம்மா நாங்க பரிமாறிக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, மீனாட்சி சொல்றாங்க, இல்லம்மா நான் பரிமாறுறேனே அப்படின்ட்டு. ரோகிணி சொல்றாங்க, இல்லம்மா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு. உடனே மீனாட்சி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணிக்கு வந்து டக்குன்னு போன் வர மாதிரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சுவாதி சொல்றாங்க, அக்கா எனக்கு பரிமாறலாம் தெரியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க, சாரு உட்கார்ந்து இருக்காருல்ல, அவருக்கு சாப்பாடு பரிமாறு அப்படின்னு. உடனே ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ரோகிணி ராஜா ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது மாதிரி எவ்வளவு நாள் ஆயிட்டு ரேவதி வந்து கார்த்தி மாப்பிள்ளைக்கு சாப்பாடு பரிமாறி பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு, இந்த சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இந்த சாப்பாடு வந்துட்டு மீனாட்சி அம்மா தான் சமைச்சாங்க, அவங்களோட பக்குவமே தனி பக்குவம், என்ன சமைச்சாலும் ரொம்பவே அருமையாவும் அட்டகாசமாவும் சமைச்சிருவாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சாப்பிடையிலேயே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரேவதி சொல்றாங்க, சரிங்க சார், அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அவங்களை நீங்க பாத்துட்டு போலாமே அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இல்லம்மா உங்களுக்கே தெரியும் எனக்கு நிறைய ஸ்கெட்யூல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னால ரொம்ப நேரம் வந்துட்டு இங்க இருக்க முடியாது, சோ நான் கிளம்புறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிங்க சார், உங்களை இதுக்கு மேலையும் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கலாவும் ஈஸ்வரியும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா வெளியில போயிட்டாங்க. ஊர் தலைவர்களோட பஞ்சாயத்து வேலையா வெளியில போயிட்டாங்க. அப்ப கலா சொல்றாங்க, மேடம் இந்த நேரத்துல அந்த கார்த்தி வேற வந்திருப்பாரு, அவரு யாரு அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு, சோ இப்ப பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டா நம்மள வீட்டுக்கு போலாமே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா இங்க இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கலா சொல்றாங்க, மேடம் எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்குமோ தோணுது, ஒருவேளை வேணுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களோ. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல கலா, இது நம்ம ஊர்ல ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கிறது, அதனாலதான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. கலா சொல்றாங்க, சரிங்க மேடம், இந்த கோயில் பிரச்சனைய சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், அந்த கார்த்திய நேரடியா பாக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஊர் தலைவர்கள் வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, அம்மா நீங்க தான் கையெழுத்து போட்டுட்டீங்களே, இனிமே இந்த கோயில் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க வந்துட்டு இனிமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, இது மாதிரி வீட்டுல வந்துட்டு எனக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, சோ அந்த கெஸ்ட பாக்குறதுக்காக தான் நான் இங்க அவசரப்படுறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்கம்மா நீங்க போங்க அப்படின்னு சொன்னதும்
ஈஸ்வரி நேரா கலாவை பார்த்து சரி வா கலா, இப்பயாவது நம்மளை விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப ரேவதி வந்து ஹீரோவுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஹீரோ அவங்க அத்தைய பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க அம்மா இவர்தாம்மா என்னோட எம்டி அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னது இவன் தான் உன்னோட எம்டியா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க ஆமாமா இவர்தாம்மா என்னோட எம்டி, உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேனே, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க இவன் தான் உன்னோட எம்டி அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க சரிம்மா வந்து எங்க எம்டி சார் கிட்ட பேசு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க சரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பயத்துல உட்கார்ந்துருக்காரு. ராஜா நினைக்கிறாரு ஐயோ ஈஸ்வரி நேருக்கு நேரா வந்து பாத்துட்டாலே இதுக்கப்புறம் ரேவதி ஆபீஸ்க்கு போறது ரொம்பவே கஷ்டமாயிரும், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து அம்மாடி ரேவதி, உங்க சாரை வந்துட்டு நான் வழி அனுப்புறேன், உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதை போய் மட்டும் முடிச்சிட்டு வரியா அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க என்னம்மா முக்கியமான வேலை அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருமா, நம்ம பக்கத்து செங்கல் சோலையில இன்னைக்கு சம்பளம் கொடுக்கணும், அதனால ஒரு 50 லட்ச ரூபா பணம் வந்துட்டு ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு வந்துடும், உன் கைனால கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், துணைக்கு வேணா மயிலு மாமாவை கூட்டிட்டு போ அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதியை என்னமா இது சார் இன்னைக்கு வந்திருக்காரு ஏமா அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, நமக்கு தொழிலாளிங்க தான் ரொம்பவே முக்கியம், உனக்கு தெரியும்ல, நீயும் ஒரு இடத்துல வேலை பாக்குற, உன் முதலாளிகிட்டே கேட்டு பாரு அப்படின்னு. உடனே ஹீரோ ரேவதியை பார்த்து சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. ரேவதி ஹீரோவை பார்த்து சாரி சார், என்னால இங்க இருந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை செஞ்சு கொடுக்க முடியல சாரி சார் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு பரவாயில்லம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு. ரேவதி பேக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி போன அடுத்த செகண்ட் ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்திருப்ப, அப்ப நீ தான் அந்த எம்டியா, நான் அங்க ஆபீஸ்க்கு வந்த போதெல்லாம் வேற எவனையோ நிக்க வச்சு என்ன நல்லாவே ஏமாத்தி இருக்க. ஹீரோ சொல்றாரு அத்தை, உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது, இங்க பாருங்க அத்தை, நான் ரேவதிய ரொம்பவே காதலிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, நானும் அவளும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா வாழ்வோம், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அத்தை, எங்களை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க இல்ல இது மாதிரி கண்டிப்பா வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன், மரியாதையா இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்பும் பொழுது ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ திரும்பி பாக்குறாரு சொல்லுங்கட்ட அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க என் பொண்ணை ஏமாத்தி உன் ஆபீஸ்க்கு வர வச்சு நீ அவளை எப்படியாவது பார்த்து அவளுக்கு பழைய ஞாபகங்களை வர வைக்கிறதுக்காக நீ இப்படி பிளான் பண்ணிருக்க, அதுவும் என்ன ஏமாத்தி, இதுக்கப்புறம் என் பொண்ணு ஆபீஸ்க்கு வருவா அப்படின்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்கட்ட, நீங்க பண்றது தப்புக்கு மேல தப்பு, கண்டிப்பா இதுக்கு மேலயும் நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன், என் ரேவதி எனக்கு ரொம்ப முக்கியம் அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போட்டுக்க, கண்டிப்பா ரேவதி இதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வர்றது வாய்ப்பே கிடையாது, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அத்தை இவ்வளவு கோவப்பட்டு பேசுறாங்களே அப்படின்னு. ஹீரோ ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்ப ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு சோகமா நிக்க ஈஸ்வரி கேக்குறாங்க இது எல்லாமே உங்க எல்லாருடைய பிளான் தானே, எல்லா எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது அந்த டிரைவர் கையில வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல வேலை அந்த கடவுளா பார்த்து என்ன சரியான நேரத்துக்கு அந்த டிரைவர் கையில பார்க்க வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணு கண்டிப்பா அந்த ஆபீஸ்க்கு போக மாட்டா, நான் போகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜா. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து ஈஸ்வரி நீ பண்றது தப்புக்கு மேல தப்பு, ரேவதி ரொம்ப பாவம், அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா நீ வந்து அவளுக்கு பழைய ஞாபகங்களை வர வைக்காம அவளுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ண அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ கண்டிப்பா வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டான், தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, ரேவதியோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க என் பொண்ணுக்கு என்ன மாதிரி லைஃப் அமைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை,
இது கேட்டதும் ராஜா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இதுக்கப்புறமும் இவகிட்ட பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஈஸ்வரி நேரா கோவத்துல ரூமுக்குள்ள போறாங்க. கலா நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, பாத்தீங்களா மேடம், சின்ன கேப்ல இந்த குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கு அப்படின்னு. மேடம், நம்ம டிலே பண்ண கண்டிப்பா இந்த குடும்பம் எல்லாமே சேர்ந்து அந்த கார்த்திகோட ரேவதிய சேர்த்து வச்சாலும் வச்சிருங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பா அனுமதி கொடுக்கவே கூடாது. என்ன சொல்றீங்க? சீக்கிரம் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜா எல்லாத்தையும் கேட்டுட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா கலா, நீ சொல்றது சரிதான். இப்படி டிலே பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா என் பொண்ணுக்கு பழைய ஞாபகங்களை இவங்க எல்லாரும் சேர்ந்து வர வச்சிருவாங்க. அதுக்கு நான் கண்டிப்பா வந்துட்டு இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு கலா சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கலாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்ல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஈஸ்வரி வந்துட்டு என்ன ஆனாலும் சரி, அந்த டிரைவர் பயலுக்கு என் பொண்ணை மறுபடியும் வந்துட்டு என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எப்படியாவது அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் கண்டிப்பா அந்த வாய்ப்பை விட மாட்டேன் அப்படின்னு என் பொண்ணு திரும்ப அந்த வீட்டுக்கு போகவே மாட்டான். என் பொண்ணுக்கு பழைய ஞாபகங்களை வரவிடவும் மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரே கவலையில இருக்காங்க. அத்தைக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பா அத்தை வந்துட்டு ரேவதி ஆபீஸ்க்கு விட மாட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஹீரோவுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல ரேவதி அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அங்க அவங்க எம்டி சார் வீட்டுல இல்லாததை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்னாச்சுமா, எம்டி சார் போயிட்டாரா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாமா, எம்டி சார் போயிட்டாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேக்குறேன், சரின்னு ஒத்துக்கிறியா? ஹீரோயின் சொல்றாங்க, சொல்லுமா, நீங்க சொல்லி எந்த விஷயத்துக்கு நான் மறுப்பு தெரிவிச்சிருக்கேன்? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு போக வேணாம். மாப்பிள்ளை வீட்டுல நீ ஆபீஸ்க்கு போறது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னது, நான் ஆபீஸ்க்கு போறது அவங்களுக்கு பிடிக்கலையா? நான் ஆபீஸ்க்கு போறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா, இல்லைன்னா அவங்கள மாத்து. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்ன இப்படி சொல்ற? அம்மாவோட பேச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீ. உன்னோட எதிர்காலம் என்ன ஆகுறது? உனக்கு அப்புறம் ஸ்வாதி இருக்கிறா, துர்கா இருக்கா, அவங்களோட லைஃப் என்ன ஆகுறது? தயவு செய்து அவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்க? நமக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தை பத்தி நம்ம பார்க்கணுமே. அதுக்காக கண்டவெல்லாம் நம்மளோட லைஃப வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா நம்ம வேலைக்கு போகலாம். அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ஹீரோயினுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட, சரிம்மா, நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸோ இதையும் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, என்னடா இது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஒரு கிளியரன்ஸ் சேல். இந்த கிளியரன்ஸ் சேலை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா சீக்கிரம் கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை சீக்கிரம் பை பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் நம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இது. நீங்களே வீட்டில இருந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா 499க்கு நீங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு காம்போ வாங்கலாம். இதுல 18 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.